கள்ளக்குறிச்சியில கள்ளக்குறிச்சியா இல்லை தொடர் மரணங்கள் கேட்கக்கூடிய ஒரு இடமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக எல்லா கவனமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய கவனங்கள் அங்கே தான் இருக்குது. 50க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் விஷச்சாராயன்னு சொல்கிறாங்க, கள்ளச்சாராயன்னு சொல்கிறாங்க. இந்த உயிரிழப்புகளுக்கெல்லாம் முதலமைச்சர் தான் பொறுப்பேற்று பதவி விலகணும், ரிசைன் ஸ்டாலின் அப்படின்ற ஹேஷ்டேக்குமே வந்துட்டு இருக்கு. ஒரு கூட்டணி கட்சியாக இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் 50 பேருன்றைய எங்களுக்கு கிடைச்ச செய்தி இது என்ன கூட பண்ணுற மாதிரி செய்தி கொண்டிருக்கிறது. அதில் பெண்கள் இருக்கிறாங்க, பார்த்தீங்களா, இறந்து போனதில்லை. இல்லை, ஒருத்தர் தெரியாமல் பிடிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பெண்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க, அதில் பல சாதிக்காரங்களும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சாதிட்ட சும்மா பரப்பிட்டு இருக்காங்க, அப்படிலாம் இல்லை. எதிர்கட்சியும் அதை பார்க்கணும். அதை விட்டு ரிசைன் பண்ணுங்கன்னா ஏன் அந்த பைத்தியக்கார பயில இருக்கும் போலாம் இங்கே நடந்ததே இல்லையா? நம்ம தூத்துக்குடியில் சுட்டாங்க பார்த்தீங்களா? சுட்டு முடிச்ச பிறகு நான் எங்க இருந்து பார்த்தேன்னா டிவில இருந்து நான் பார்த்தேன்னு யாரோ ஒருத்தர் சொன்னார். இது நாட்டு பிரச்சனை, தமிழ்நாட்டு பிரச்சனை இல்லை, இந்திய பிரச்சனை. சரியா இல்லையா? அப்ப இந்திய அரசாங்கம் ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கிறது. ஒழிக்க வேண்டியதெல்லாம் இல்லாம மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் மதுவை ஏன் நீங்க ஒழிக்கவில்லை? அதான் கேட்கிறாங்க, ஏன் திரு ஸ்டாலின் மதுக்கடைகளை ஒழிக்கல? அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். அதுக்கு தான் வருகின்ற 24ஆம் தேதி சென்னையில் எங்கள் தலைமையில் முக்கியமான ஆர்ப்பாட்டமே இருக்கின்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தின் மைய நோக்கமே மது விலக்கை உடனே அமுல்படுத்து. நாங்க ஆட்சிக்கு வந்தோம், நாங்க அமுல்படுத்துவோங்க. நீ ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுவீங்க, முதல்வர் ஆக்குவீங்களா? கூட்டணி நீங்க இப்போ பழைய சமூக மக்கள், நான் இப்படியே ஓப்பனா பேசுறேன், திருமாவர்களுக்காக தானே விசிகா இது திமுக கூட்டணி திமுக பார்த்தா ஓட்டு போட்டாங்க. அதுதாங்க நாங்க பேசி இருக்கிறோம். இறந்து போயிருக்கு எந்த மக்கள்? இன்னைக்கு யார் பெரும்பாலும் இறந்து போய்? எல்லா மக்களும் தான். திமுகலையும் இதற்கு உடந்தையாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மேலும் நடவடிக்கை எடுங்க. இருக்கிறாங்க, இருந்தா நடவடிக்கை எடுங்க. பாமக மட்டும் இருக்கிறாங்க, திமுக இல்லையா? எங்க கடைசி செய்தி சொல்ல முடியும். எங்களுடைய 2000 அடுத்த வாரம் கையெழுத்தே பூரண மது விலக்கு அமல்படுத்தப்படுது, கையெழுத்து போட்டுருவாங்க, போடலாம். இப்ப நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறீங்கல்ல, அதுல திமுக அரசு, ஸ்டாலின் அரசு மதுக்கடைகளை மூடிக்கிட்டு பூரண மது விலக்கை கொண்டு வாடி சொல்லுவீங்களா? அப்புறம் யாருக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? நீங்க சொல்லுவீங்களா? இந்த ஆர்ப்பாட்டம் யாருக்காக நடத்தப்படுகிறது? அரசாங்கத்தை எதிர்த்து தான். என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? விக்கிரவாண்டிக்கு திமுக என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? நாங்கள் மது விலக்கை ஒழிப்போம், ஒழிப்பதற்கான வேலைகளை நாங்கள் செய்வோம் அப்படின்னு நாங்க கேட்போம். மக்கள் நம்பி உடனே திமுக ஓட்டு போட்டுருவாங்க. ரைட்டா? எங்களை நீ கேவலமா கேட்காதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. கூட்டணி இருக்கும் போது கூட எங்கள் தலைவர் தெளிவாக அறிவிக்கிறார், அதை நீங்க பாராட்டுங்க. ஏங்க எவனா வாயை துறப்பானா? கூட்டம் இருக்கிறாள், எவனா வாயை துறப்பானா? நீட்டுக்கான அதிகாரம் உங்ககிட்ட போராடுறீங்க, ரைட், போராடுங்கள். நீட்டு வேணாதா? ஆனா அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, பூரண மதுவில் கொண்டு வர அதிகாரம், ஆனா அதை செயல்படுத்த மாட்டீங்களே. பிக் பேங் தமிழ் BBT. உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழுறவுகளுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழ் அவர்கள். வணக்கம். வணக்கம். கள்ளக்குறிச்சியா இல்லை தொடர் மரணங்கள் கேட்கக்கூடிய ஒரு இடமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக எல்லா கவனமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய கவனங்கள் அங்கே தான் இருக்குது. 50க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் விஷச்சாராயன்னு சொல்கிறாங்க, கள்ளச்சாராயன்னு சொல்கிறாங்க. இந்த உயிரிழப்புகளுக்கெல்லாம் முதலமைச்சர் தான் பொறுப்பேற்று பதவி விலகணும், ரிசைன் ஸ்டாலின் அப்படின்ற ஹேஷ்டேக்குமே வந்துட்டு இருக்கு. ஒரு கூட்டணி கட்சியாக இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது ஒரு பேர் அவலம். இந்த பேர் அவலம் எங்களுக்கு பெரும் அதிர்ச்சி அளிக்கின்றது. நாடு எங்கேயே போய்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் பாருங்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேர், ஒரு 15 பேர் பயில கையில் குடிச்சு செத்தாங்க அப்படின்னா கூட அது எப்படியே நம்ம ஏதோ பைத்தியக்கார பயில சீராயின்னு போயிடலாம். ஒரு ஊரே, ஒரு கிராமமே, நீங்கள் 50 பேருன்றைய எங்களுக்கு கிடைச்ச செய்தி இது என்ன கூட பண்ணுற மாதிரி செய்தி கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது இது அவங்க பண்பாடோட கலந்துருச்சா இல்லை கலக்க வச்சுட்டாங்களா? இப்போ அதில் பெண்கள் இருக்கிறாங்க, பார்த்தீங்களா, இறந்து போனதில்லை. இல்லை, ஒருத்தர் தெரியாமல் குடிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பெண்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க, அதில் பல சாதிக்காரங்களும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சாதிட்ட சும்மா பரப்பிட்டு இருக்காங்க, அப்படிலாம் இல்லை, எல்லா பயிலும் தான் குடிச்சிருக்கிறாங்க. கரெக்டாக? அப்போ இதெல்லாம் நடக்கும் பொழுது குறிப்பாக அரசாங்கத்தில் இருப்பவர்கள், அங்கே இருக்கிற அதிகாரிகள் இதெல்லாம் முன்னுணர்ந்து தடுத்திருக்கணும். வந்த பிறகு குவான்னு கத்துறதுல இங்கே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வருவதற்கு முன்னாலேயே தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் செய்திருக்க வேண்டும். அதை தவறிடுச்சு.
சரி, தவறிருச்சுன்னா இந்த காலகட்டத்தில் பல பேர் செத்துருக்குறாங்க, இனி வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு அப்படின்றத எதிர்க்கட்சிகள் பார்க்கணும். எதிர்க்கட்சிகள் அதை பார்க்கணும். அதை விட்டு ரிசைன் பண்ணுங்கன்னா ஏன் அந்த பைத்தியக்கார பயில இருக்கும் போலாம் வந்து இங்கே நடந்ததே இல்லையா? நான் எதிர்க்கட்சியை தான் கேட்குறேன், எல்லா பேரையும் கேட்குறேன். வரலாறு சொல்லட்டுமா? அவ்வளவு இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவிலேயே அவ்வளவு அதிகமான கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்கிறது. இன்னைக்கு நேத்து இல்ல, இந்தியா சுதந்திரம் வர்றேங்க, நீ சொல்றது வர்றேங்க, பொறுங்க, நான் சொல்ற கருத்தை சொல்லிட்டு வர்றேன். அந்த டேட்டாஸ்லாம் இருக்கு, நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் டேட்டா இருக்குது, சொல்லணும்ல. டேட்டா தெரிஞ்சா சும்மா அடிச்சுட்டே இருந்தோம்னா கரெக்டான விவரங்கள் தெரியும்ல மக்களுக்கு, அதை சொல்லிக்கிருவோம். அதுக்கடுத்து நீ சொல்ற கருத்துக்கு நான் வர்றேன். அதாவது ரிசைன் பண்ணி சொல்றாங்கல்ல, நான் அவைகளுக்கு தான் பதில் சொல்றேன். ரிசைன் பண்றது வந்து விஷயம்னா, அப்ப கள்ளக்குறிச்சியில முன்னாடி மரக்காணம் நடந்ததுக்கெல்லாம் முன்னாடி நான் சொல்றேங்க, குஜராத்தில் நடந்திருக்குங்க, அதுக்கு எவ்வளவு ரிசைன் பண்ணாங்களா? பீகார் நடந்திருக்கு, எவ்வளவு ரிசைன் பண்ணாங்களா? இன்னமும் சொல்றேன், நம்ம தூத்துக்குடியில வந்து சுட்டாங்க பாத்தீங்களா? சுட்டு முடிச்ச பிறகு நான் எங்க இருந்து பார்த்தேன்னா டிவில இருந்து பார்த்தேன்னு யாரோ ஒருத்தர் சொன்னாரு. அதுக்கெல்லாம் ரிசைன் பண்ணா, ரிசைன் பண்ற மேட்டருக்கு போகாதீங்க. நீ கேட்ட இல்லங்க, நீ சொன்னா இந்த ரிசைன் அப்படின்ற மேட்டருக்கு நீங்க போக வேண்டாம். நான் உள்ள இருக்கிற சில விஷயங்கள் நான் சொல்றேன். சரி, முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும். அதுல ஒரு நிமிடம், இந்த 1976லயே வந்து குஜராத்ல வந்து 100 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு நிச்சயம் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, இது உங்களுக்கு வரலாறு தெரியும்ன்றீங்களே. அது மாதிரி 84 ஹரியானால 44 பேர், 81ல அதே கர்நாடகாவில் 308 பேர், 1982 கேரளாவில் 78 பேர், 1986 குஜராத்தில் 108 பேர், 1987 குஜராத்தில் மீண்டும் 200 பேர், 92 வந்து ஒரிசாவில் 200க்கு அதிகமான செத்துருக்கிறாங்க, 2001 மகாராஷ்டிராவில் 27 பேர், தமிழ்நாட்டு பண்ருட்டியில் 2001 53 பேர், 2004 மகாராஷ்டிராவில் பாம்பே அதில் 87 பேர், ஒரிசாவில் வந்து 22 பேர், 2008 கர்நாடகாவில் தமிழ்நாட்டில் 148 பேருங்க, மேற்கு வங்காளத்தில் வந்து 2009 27 பேர், கல்கத்தாவில் 2009 உத்தரப்பிரதேசத்தில் வந்து 29 பேர், 2009 குஜராத்தில் 136 பேர், 2010 ஊபியில் 2 மாவட்டத்தில் 35 பேர், 2010 கேரளாவில் மலப்புரத்தில் 23 பேர், 2011 ஆந்திராவில் 17 பேர், 2011 அதே வருஷத்துல மேற்கு வங்காளத்தில் 120 பேர். அப்படியே போகுதுங்க. அதே போயிட்டே இருக்கும்போது பஞ்சாப்ல ஒரு 18 பேர் 2012ல, 2013 ஊப்பில திருப்பி 40 பேர், மகாராஷ்டிராவில் வந்து 90 பேர் 2015ல, 2019 ஊப்பியில வந்து உத்தரகாண்ட்ல 100க்கு அதிகமானவர், 2019 அசாமில் 156 பேர், 2023 தமிழ்நாட்டில் மரக்காணத்தில் செங்கல்பட்டிலிருந்து 30க்கு மேற்பட்டவர். இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி 50க்கு மேலதான் போய்கிட்டே இருக்குது. இப்போ இது வந்து நாட்டு பிரச்சனை, தமிழ்நாட்டு பிரச்சனை இல்லை, இந்திய பிரச்சனை, சரியா இல்லையா? அப்ப இந்திய அரசாங்கம் ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கிறது, நீதிமன்றமே வலியுறுத்தி இருக்கிறது, இந்தியாவில் மதுவை விலக்க வேண்டும் என்று, மதுவை ஒழிக்க வேண்டும் என்று. ஏன் அதை ஒழிக்க வேண்டியதான இல்லாம மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் மதுவை ஏன் நீங்கள் ஒழிக்கவில்லை? அதான் கேட்கிறாங்க, ஏன் திரு ஸ்டாலின் மதுக்கடைகளை ஒழிக்கல? அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். அதுக்கு தான் வருகின்ற 24ஆம் தேதி சென்னையில் எங்கள் தலைமையில் முக்கியமான ஆர்ப்பாட்டமே இருக்கின்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தின் மைய நோக்கமே மது விலக்கை உடனே அமுல்படுத்து, படிப்படியாக அல்ல, உடனே அமுல்படுத்து. கூட கேட்கிறேன் நானு, ஒரு கூட்டணி கட்சியா இருக்கிறீங்க, மத்த பிரச்சனை எல்லாம் விட்டுருவோம், நம்ம எவ்வளவு பிரச்சனை அதெல்லாம் விட்டுருவோம். ஒரு சொந்த நாட்டு மக்களுக்கு ஒரு அரசாங்கம் சாராய வியாபாரம் பண்ணுதுன்னா அந்த அரசாங்கத்தை ஆதரிச்சு நம்ம வந்து கூட்டணி கட்சியா இருக்கிறோம் இல்லையா? இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு அது சொல்லுங்க நீங்க. அது அதாவது இன்று நேற்று அல்ல, தொடர்ந்து சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். இன்னைக்கு இருக்க தலைவன் கூட நிறைய பேர் தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணியே அடிக்காத ஒரே தலைவன் யாருன்னா எழுச்சி தமிழர். அதே எங்க தலைவர் தான். இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசல் இருக்கின்ற இளைஞர்கள் ஒவ்வொருவரும் யாராக இருந்தாலும் சரி மது அருந்தக்கூடாது என்று ஒரு கட்டளையை எங்களுக்கு இட்டு இருக்கிறார். நாங்கள் சும்மா வாய் சவுடால மட்டுமல்ல, ஜனநாயக ரீதியாக மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகவே சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடுறான். கூட்டம் இருக்கிறான், இது மாதிரி கேள்வி தெரியல. இப்ப மதுவை ஒழிக்க வேண்டும், சாராய கடையை டோட்டலாக மூட வேண்டும்னு போராடுற ஒரே தலைவர் எங்க தலைவர் தான். மற்றவங்க என்ன சொல்றாங்க, ரிசைன் பண்ண இவன் போய் சாராயம் இருக்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாருன்னா இவங்க மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, அது வேற பிரச்சனை. இவங்க உட்காந்துட்டு போயிட்டு இவங்க திருப்பி சாராயம் வைப்பாங்க. நாங்க இன்று நேற்று அல்ல, தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். நாங்க ஆட்சிக்கு வந்தோம், நாங்க அமல்படுத்துவோங்க. நீ ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுவீங்க, முதல்வர் ஆக்குவீங்களா? கூட்டணி
இப்போ பழைய சமூக மக்கள் நான் இப்படியே ஓப்பனா பேசுறேன், திருமாவர்களுக்காக தானே விசிக இது திமுக கூட்டணி போட்டு திமுக பார்த்தா ஓட்டு போட்டாங்க. அதுதாங்க நாங்க பேசி இருக்கிறோம். இறந்து போயிருக்கு எந்த மக்கள் இன்னைக்கு? யார் பெரும்பாலும் இறந்து போயிருக்கு? எல்லா மக்களும் தான். பெரும்பான்மை யாரு? அடிச்சு விடாதீங்க. வன்னியர் மக்கள் இருக்கிறாங்க. யாரு இத உழைக்கக்கூடிய மக்கள்? நீ இவ்வளவு பேச்சு பேசுறீங்களா? இத அங்க விக்கிறவங்களே யாருங்க? பாமக காரங்க தான். செய்தி கிடைத்திருக்கிறது. பாமக காரங்க தான். அந்த மலையில என்ன மலை? கல்வராயன் மலையா? அந்த மலையில உட்கார்ந்து காய்ச்சறவங்கள அவங்க தான் சொல்லுது. அதுக்காக அதுக்காக பாமகவில் இருக்கிற எல்லாருமே கள்ளச்சாரம் விற்கிறார்கள் சொல்லவில்லை. அந்த வித்தவர்கள் அங்க காட்சியவர்கள் அவர் பாமகவை சார்ந்தவர்கள் நிறைய சொல்ல. அதற்காக நாங்க திமுக இருக்கிற எல்லாரையும் குற்றம் சுமத்தல. நேரம் வர்ற திமுகலையும் இதற்கு உடந்தையாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மேலும் நடவடிக்கை எடுங்க. இருக்கிறாங்க இருந்தா நடவடிக்கை எடுங்க. பாமக மட்டும் இருக்கிறாங்க, திமுக இல்லையா? எங்க கடைசி செய்தி நாங்க சொல்ல முடியும். காய்ச்சறது யாருன்னு நாங்க விசாரிச்சது இல்ல. அது தெளிவா சொல்றாங்க. சிறையில் இருக்கார்ல சவுக்கு சங்கர், அவர் சிறைக்கு போறதுக்கு முன்னாடி லோக்கல் எம்எல்ஏக்கு சப்போர்ட் இருக்குது, திமுக எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரே சின்னத்தோட இருக்கு சொல்லிட்டு. நிச்சயமாக அப்படி ஒரு சப்போர்ட் இருந்தால் யாராக இருந்தாலும் சரி, கட்சியுடைய மாவட்ட செயலாளர் இருந்தாலும் சரி, இரும்பு கரம் கொண்டு அவர்களை ஒடுக்க வேண்டும். ஒடுக்கினாத்தான் நீ சமூகத்து செய்யற ஒரு பயனாக இருக்கும். ஏனென்றால் அவங்க கலாச்சாரத்துல அது பரவுது. யாராவது ஒரு செத்து போயிட்டானா அங்க போனாங்களா பரவுதுன்னு சொல்லலாம். சாராய கடை நடத்துறது யாரு? சாராய கடை நடத்துறது யாரு? நீங்க சொல்லுங்க. எனக்கு சாராய கடை நடத்துறது யாரு? மக்கள் நடத்துனீங்களா உட்காந்துன்னு? நீங்க சொல்லுங்க. எனக்கு சாராய கடை நடத்துறது யாரு? ஏதாவது பிரைவேட் இன்ஸ்டியூட் நடத்துதா? யார் நடத்துறாங்க சாராய கடை? அதைத்தாங்க நாங்களும் சொல்றோம். நான் ஒண்ணு எதிர்த்து உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு கேள்வி கேட்கிறேன். தலைவர் அறிக்கையில தெளிவாக சொல்லுகிறார். நம்ம 2016 தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் இதை ஒழிப்போம், மதுவிலக்கை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அதுல உங்களுக்கு எந்த வகையான மாற்றம் இருக்காது. நிச்சயமாக அது எண்ணத்தில் இருப்பீர்கள். ஆகையால் ஒழிப்பதற்கான வேலையை செய்யுங்கள். நம்பர் 1. 2019 தேர்தல் அறிக்கையில அவங்க மதுக்கடைகளை மூடுவோன்ற அறிக்கையை திமுக கொடுக்கல. அப்பேற்பட்ட கட்சிக்கு தான் நீங்க ஓட்டு கேட்டீங்க. உங்களை நம்பிதான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு சாராய வியாபாரம் பண்றாங்க, அதையுமே நீங்க கேட்க மாட்டீங்க. ஓகே, இப்ப அதுல ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்து விட்டது. அதற்காக தளபதி ஸ்டாலின் போய் எங்கேயும் ஓடி ஒளியலை. மற்ற தலைவர்களை போல பதில் சொல்றாருல. பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் கருத்து சொல்றாருல. நான் அதை ஒழிப்பதற்கான எல்லா வேலையும் செய்யறேன்றாருல. இன்னும் பொறுத்திருந்து பாருங்க. உண்மையிலே அதில் திமுகவில் சம்பந்தப்பட்டிருந்தால் நிச்சயமா நடவடிக்கை எடுப்பார். எங்களுடைய 2020 அடுத்த வாரம் கையெழுத்தே பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படுது கையெழுத்து போட்டுருவாங்க. போடலாம். போடுவதற்கான வேலைகளை நாங்கள் செய்வோம். தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். கூட்டல் அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? கூட்டல் இருந்தாலும் உங்க தலைவர் தைரியமாக 24ஆம் தேதி மதுவை ஒழிக்க வேண்டும் என்று அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் என்றால் பாராட்டுக்குரிய நீங்க எடுத்துமே அதை சொல்லி நீங்க கேள்வி கேட்டிருக்கணும். உங்களை நான் பாராட்டுகிறேன், உங்கள் கட்சியை பாராட்டுகிறேன், உங்கள் தலைவரை பாராட்டி. எங்க தலைவருடைய காலடி படாத இடமே இல்லை. அங்க ஒவ்வொரு வீடா போயிட்டு சும்மா நாடகத்துக்கு எல்லாரும் ஒரு 10 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு நாங்க அங்க காசு கொடுத்து வரல. ஒவ்வொரு வீட்லையும் போய் ஏன் வன்னியர் தோழர்கள் வீட்டுல கூட போய் அங்க விசாரிச்சுட்டு அவங்களுக்கான என்னென்ன பணிவடைகளை செய்ய முடியுமோ அவங்களுடைய துக்கத்துல கலந்து கொண்டுதான் வந்திருக்கிறாரு. இப்ப போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாருல. அப்ப இது சிறப்பு தானே? இது யாருக்கு எதிரான போராட்டம்? ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான போராட்டமா? உங்களுக்கு எதுக்குன்னு தெரியலையா? கேட்கிறேன் நான். நீங்க தெரியல எனக்கு. பாருங்க, படிச்சு காட்டுறேன். அப்பயாவது உங்க மண்டைக்கு ஏறுதா ஏறலன்னு பார்ப்போம். என்ன கேள்வி கேட்குறீங்க? ஏட்டி பூட்டியா கேட்கக்கூடாது. கேள்வி கேட்க தெரியுன்றதுக்காக சும்மா வம்பளுக்கு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க என்ன பாருங்க, அது என்ன ஆர்ப்பாட்டம், எதுக்கு ஆர்ப்பாட்டம் படிச்சீங்களா? முதல்ல எங்க தலைவர் அறிக்கை படிச்சீங்களா? அறிக்கை கொடுத்த ஒரே தலைவர் எங்க தலைவருங்க. இதுவரை எந்த தலைவர் அறிக்கை கொடுக்கல. போய் கலந்துக்கிட்டாங்க ஐயோ அப்படின்னு பேசுறாங்க. ஆனா அறிக்கை கொடுத்தது எங்க தலைவர். அது என்ன கொடுத்தாரு? 20ஆம் தேதி கொடுத்தாரு. கள்ளக்குறிச்சியில் நச்சு சாராயம் 40க்கு மேற்பட்டோர் பலி. எல்லாரும் கள்ளச்சாராயம் இருக்காங்க. எங்க தலைவர் மட்டும்தான் இது நச்சு சாராயம்ன்றார். நச்சு சாராயம்னா என்ன? விஷச்சாராயம். விஷச்சாராயத்தை திட்டமிட்டு உள்ள கொடுத்தாங்க. ஒரு கேள்வி கூட எழுது. அடுத்த அறிக்கை பாருங்க. முழு மது விலக்கை நடைமுறைப்படுத்துவதே இக்கொடுமையை தடுக்கும் நிரந்தர தீர்வு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அறிக்கை போட்டிருக்காருல. நாங்க ஒண்ணு கூட்டம் எழுதிட்டு பயப்படுறோமா? வரிய மட்டும் இந்த வரிய மட்டும் கேளுங்க. நெறியாளர் அவர்கள் இந்த வரியை கேளுங்க. முழு மதுவிலக்கு என்பதில் திமுகவுக்கு மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் திமுக இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே படிப்படியாக மதுக்கடைகளை மூட அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்துகிறோம். என்ன ஒரு கட்சணம் கேட்டிருக்கிறார். அவங்க செயலணி அங்க போய் தான் கேட்கணும். ஆனாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் இளைஞரணி தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். மது ஒழிகின்ற வரைக்கிலும்
நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். இப்ப பாருங்க சவுத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவா எங்கேயுமே கள்ளச்சாராயம் எதுவுமே இல்ல. ஆனா இன்னமும் சொல்றேன், கள்ளச்சாராயம் இல்லைன்றாங்க கூட இதுல பிளாக் மார்க்கெட்ல ஓட்டுறாங்க. நான் இல்லைன்னு சொல்லுங்க, பிளாக் மார்க்கெட்ல ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தடுக்க சொல்லுங்க. யார சொல்றது அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது, நீ கம்முன்றீங்க. யாரு சொல்றது தெரியாதா? இப்ப நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறீங்கல்ல, அதுல திமுக அரசு, ஸ்டாலின் அரசு மதுக்கடைகளை மூடிவிடு, பூரண மது விலக்கை கொண்டு வா அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்புறம் யாருக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? நீங்க சொல்லுவீங்களான்னு இந்த ஆர்ப்பாட்டம் யாருக்காக நடத்தப்படுகிறது? அரசாங்கத்தை எதிர்த்துத்தான், மதுவிலக்கை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நடத்தப்படுகிறது. இது யாருக்கு இங்க தைரியம் இல்ல. நாங்கள் கூட்டணி இருந்தாலும் கூட ஒரு எதிர்க்கட்சி செய்யக்கூடிய வேலைகளை செய்கின்றோம். அவங்க ரிசைன் பண்ணு அவங்க சேருக்காக பாக்குறாங்க, அரசியலுக்காக பாக்குறாங்க. இன்னொரு அரசியல் சொன்னா நீங்க அதிர்ச்சி ஆகிருவீங்க. ஆனா உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நான் இருக்கிறேன். நாங்க இந்த நோக்கத்திலையும் நீங்க பார்க்கணும். உளவுத்துறை சிபிசிஐடி எந்த துறையில இப்ப 40க்கு 40 வெற்றி பெற்று திமுக அந்த கூட்டணி மகிழ்ச்சியில இப்ப இருக்கிறேன். மகிழ்ச்சியில இருக்கீங்க? ஆமா, 40 வெற்றி பெற்ற பிறகு அதுக்கு அடுத்த பிறகு இது நீட்டு பிரச்சனை, பெரும் பிரச்சனை ஆயிருச்சு. அந்த நீட்டை எதிர்த்து போராட வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் திட்டம் போட்டிருந்தோம். ஏன்னா இன்னைக்கு அங்க காங்கிரஸ் தலைமையில பிஜேபி ஆபீஸை முற்றுகையிட்டார்கள் டெல்லியில. கேள்விப்பட்டீங்களா? இதெல்லாம் நடக்கும்போது திடீரென்று இந்த சாராயம் அந்த ஊரையே காலி செய்கிறது என்றால், திடீரென்று எதற்காக கடந்தேன், இப்ப இடைத்தேர்தல் வேற வந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் வைத்து எதுவான சதி வேலை நடக்கின்றதா? ஏனென்றால் RSS, பிஜேபி, பாமக சாதிவெறிகள், மதவெறிகள் எந்த வேலையும் செய்வாங்க, எந்த வேலையும் செய்வார்கள். அதெல்லாம் பார்க்கணும். அரசியல் பேசுறதுக்கு அளவு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் பாஜக, பாமக அப்படின்னு சொல்றதெல்லாம். அப்புறம் இது வரைக்கும் மக்கள் தேர்தல்ல இப்ப இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தல நாங்க எப்படி வெற்றி பெறும் தெரியும். அதனால ஏடிஎம்கே கூட நிக்கல. யார்? நாங்க கூட்டணியில எந்த கட்சியில இருக்கிறோம்? என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? விக்கிரவாண்டிக்கு போய் திமுக என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? நாங்கள் மதுவிலக்கை ஒழிப்பதற்கான வேலைகளை நாங்கள் செய்வோம் அப்படின்னு நாங்க கேட்போம். மக்கள் நம்பி உடனே திமுக ஓட்டு போட்டுருவாங்க. நான் மீண்டும் சொல்றேன், அடுத்த வாரம் கையெழுத்து நான் பேசும்போது நீங்கள் தடுக்கிறீர்கள். எனக்கு என்னன்னா இதற்கு பின்னால் ஏன்னா வித்தவன் யாரு, காய்ச்சினவன் யாரு அப்படின்னு பார்த்தா அது ஒரு குறிப்பிட்ட சமூகம், குறிப்பிட்ட கட்சி. செத்து போனவன் பூரா யாருன்னா அது ஒரு குறிப்பிட்ட கட்சி மெஜாரிட்டியாக இருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கப்படும் பொழுது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. ஏன்னா அவன் மகாத்மா காந்தியை கொலை செய்தவர்கள் தான் இந்த பொறுப்பு. அவங்க கொலை செய்யும் போது மகாத்மா காந்தி கையில இஸ்மாயில் அந்த கொலைகாரன் எழுதியிருந்தான். இவ்வளவு திட்டமிடக்கூடியவர்கள் இந்த தேர்தலில் அதிமுக நிக்கல, பிஜேபி நிக்கல, பாமகவை மட்டும் நிப்பாட்டி இருக்கிறார்கள். அப்ப அந்த காய்ச்சினவனே அந்த கட்சியை சார்ந்து சொல்றாங்க. ஏன் அவர்கள் இந்த சதியை செய்திருக்க கூடாது? அது ஒரு பாயிண்ட். இதெல்லாமா பாயிண்ட்? அப்ப இது பாயிண்ட் இல்லையா? விக்கிரவாண்டியில என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பீங்கன்னா பூரண மதுவிலக்கை கொண்டு வரணும்னு சொன்னா மக்கள் கொஞ்சம் கூட மக்களுக்கு அறிவே இருக்கா நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு புரியல. இப்படியா விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி எங்கள் தலைவர் தமிழகத்தின் முதல்வரானால் முதல் கையெழுத்து மதுவை நாங்கள் ஒழிப்போம். இதுதான் ரொம்ப நாளா பாமக சொல்லி, போதையை நாங்கள் ஒழிப்போம். இல்ல பாமக ரொம்ப இளைஞர்களை நாங்கள் நெறிப்படுத்துவோம், முறைப்படுத்துவோம், கல்வியில் சிறந்த ஒரு மாநிலமாக கொண்டு வருவோம். இன்னும் கூட அந்த குடிச்சு போய் அங்க பைத்தியக்காரன போனது காரணம் அங்க கல்வியறிவு ரொம்ப பின்தங்கி இருக்கிறார்கள். வாழ்வாதாரங்கள்ல ஒழுங்கா தொழில் தொடங்குவதற்கோ இதுக்கு எந்த வாழ்வாதார அடிப்படை உரிமை இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் நாங்க சரி பண்ணுவோம். அப்ப மட்டும் நம்பி எங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்க. நாங்க கூட்டணி இருந்தா மட்டும் போடுவீங்க. தனியா நிக்கும் நீங்க போடுங்க. ஏன் மக்கள் கூட்டணி நிக்கலையா? நிறைய பைத்தியக்கார பயிர்கள் சொல்றது தருணத்துல மக்கள் கூட்டணியில் அந்த காலகட்டத்தில் நாங்கள் ஏடிஎம்கே எதிர்த்தோம், டிஎம்கே எதிர்த்தோம். அப்படி யாரும் ஓட்டு போடல. எப்ப பார்த்தாலும் இது டைலாக் இவர் நெறியார் கேட்கிற மாதிரியே கேட்கிற. இங்க பாருங்க, இந்த தமிழக அரசியல் நேர்மையாக உண்மையாக மக்களுக்காக உழைக்கின்ற ஒரே தலைவர், ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். ரைட்டா? எங்க நீங்க கேவலமா கேட்காதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. கூட்டணி இருக்கும்போது கூட எங்கள் தலைவர் தெளிவாக அறிவிக்கிறார். அதை நீங்க பாராட்டுங்க, வாழ்த்து தெரிவிங்க. உண்மையிலே பரவாயில்ல, கட்சி இருக்குங்க. ஏங்க எவனா வாயை துறப்பானா? கூட்டம் இருக்கிறாள் எவனா வாயை துறப்பானா? கம்முன்னு கிடப்பாங்க. எங்க தலைவர் நேரம் அங்க போய் களத்துல பார்த்து ரொம்ப அவங்களுக்கு புரியுற மாதிரி 2018-16 நீங்க சொன்னதானே அமுல்படுத்துங்கன்னு நேரடியா சொல்றாரு. அதோட இன்னொன்னு சொல்றாரு, அந்த அறிக்கையை படிங்க, வாசி காட்டவா, வாசி நம்ம மைண்ட்ல இருக்குது. என்ன சொல்றாரு, நீங்க எதுக்கு டாஸ்மாக் கொண்டு வந்தீங்கன்னா அந்த கால ஜெயலலிதா சொன்னது என்ன காரணம்னா, இந்த கள்ளச்சாராய மார்க்கெட்ல எல்லாம் இருக்குது, அதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசாங்கமே டாஸ்மாக் எடுத்து நடத்துது. அப்ப அப்படி நடத்துதுன்னா அப்ப எங்கேயுமே கள்ளச்சாரம் சாகக்கூடாதுல்ல? இந்தியா இத்தனை பேர் செத்துருக்கான்ல, நான் ரெக்கார்ட் சொல்றேன்ல, தமிழ்நாட்டில் மரக்கணத்தை செத்துருக்கிறான்ல, அதெல்லாம் ஒழிக்கணும்ல.
அப்ப டாஸ்மார்க்கை வந்து நீ கொண்டு வந்தது நெறிப்படுத்துறது தானே. ஆனா எனக்கு கிடைச்ச செய்தி, டாஸ்மார்க் வந்து நைட்டு 10 மணிக்கு 3 நாள் நைட்டு பூரா ஓடுதான் பிளாக் மார்க்கெட்ல, காலையில பூரா ஓடுதான். போலீஸ்க்கு தெரியாதா? எனக்கு அப்ப இன்னொரு சந்தேகமும் வருது. அப்ப இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த நிர்வாகத்துறையில் இருப்பவர்கள் உண்மையிலேயே ஆட்சியாளர் சொல்வதை கேட்டு, அரசு அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் சொல்வதை கேட்டு செயல்படுகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. குடிக்கிறதே சாராயம் விற்கிறதே தப்புன நம்ம அரசு மட்டும் தான் இந்த நேரத்துல கடை திறந்து இந்த நேரத்தை மூணு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வரைமுறை வச்சிருக்காங்க பாருங்க. அது எவ்வளவு பெரிய அறிவாளித்தனம் பாருங்க. அதாவது ரொம்ப அறிவாளியா கேள்வி இல்ல இல்ல நான் பாக்குறாரு அதுக்கு விடுதலை சிறுத்தை பத்தி பேசினா ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா எங்க கட்சியில இளைஞரணி எவனும் தண்ணி அடிக்கிறது இல்ல. ஆனா சில பேர் கேள்வி கேட்கிறோம்னு கேள்வி கேட்பாங்க நெறியாளர். நான் உங்களை சொல்லல, புல் போதையில தான் இருக்கிறாங்க. நீ இப்ப சொன்னீங்க சவுக்கு சங்கர், நீங்கள அவன் 24 hours இருந்தாலும் போதையில இருந்தாலும் செய்தி கிடைத்து கொண்டு இருக்கிறது. அது மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீ அதை கேட்கறதுக்கு முடியல. இங்க பாருங்க நாங்க வந்து அங்க போனது கூட தலித்தில் செத்து போயிட்டாங்கன்னு கூட நாங்க போலங்க. ஒடுக்கப்பட்ட ஏழை தாளைகள் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நல் எண்ணத்துல போறோம். ஆமாண்ணே, கஷ்டப்படுறாங்க. ஒரு நாளெல்லாம் உழைக்கிறாங்க, போயிட்டு டாஸ்மார்க்ல போய் சாராயம் வாங்கி குடிச்சிட்டு வந்துடுறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவன் உழைக்கிற காசு அவன் வீட்டுக்கு போதோ இல்லையோ டாஸ்மார்க் கிடைக்க. டாஸ்மார்க் ஒழிப்பதற்கு நீ தயாரா இருக்கிறீங்களா? நான் தயாரா சேர்ந்து களமாட தயாரா இருக்கிறீங்களா? நீங்க உங்களை மாதிரி நெறியாளர்கள், உங்களை மாதிரி பொதுவான ஆட்கள், நாங்கள் தயார். நாங்க தயாருங்க. 24ஆம் தேதி வாங்குங்க. நீங்க 24ஆம் தேதி இப்போ இந்த அமர்வின் மூலமாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொலைக்காட்சிகளும் இளைஞர்களும் மாணவர்களும் அணிதிரட்சியாக வாருங்கள். நாம் எல்லாரும் ஓரணியில் நின்று இந்தியாவிலே மதுவை ஒழிப்போம். திரு ஸ்டாலின் அவர்கள் நினைச்சா நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ண தேவை, போராட்டம் பண்ண தேவை. அவர் நினைச்சா பூரண மதுவிலக்க மறுநாளே கொண்டு வரலாம், இந்த நிமிடமே கொண்டு வரலாம். அதுக்கான அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. அதாவது தமிழக அரசு கிட்ட இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி மதுவிலக்க ஒழிக்க மாட்டாங்க, பூரண மதுவிலக்கு கொண்டு வர மாட்டாங்க. இவங்க கிட்ட இல்லாத அதிகாரத்தை நீட்டை எதிர்த்து போராடுறாங்க. இந்த கான்செப்ட் எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு நீட்டுக்கான அதிகாரம் உங்ககிட்ட இல்ல, போராடுறீங்க, ரைட், போராடுங்கள், நீட்டு வந்து வேணாதா. ஆனா அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, பூரண மதுவிலக்கு கொண்டு வர அதிகாரம். ஆனா அதை செயல்படுத்த மாட்டீங்களே, ஏன்? அதிவிரைவில் செயல்படுத்துவார்கள். நீங்க நீட்டை வந்து செயல்படுத்துவதற்கான வேலையை செய்யுங்க. நீட்டை ஒழிக்கிறதுக்கான வேலை நீங்க செய்யுங்க. அந்த வேலையை தான் எல்லாருமே செஞ்சிருக்காங்க. நான் தான் கேட்டேன், எனக்கு நீட் வேணாம் தான் தைரியமா கேக்குறீங்க. தமிழகத்துல பிரச்சனை கேட்க முடியுது, அங்க போய் கேளுங்க. அவங்க தூக்கி உள்ள ஓட்டுறாங்க. எங்க திமுக நான் அங்க சொல்றேன் இல்ல, தமிழ்நாட்டுல போய் பேசுங்க, நீட்டை போய் பேசுங்க. நீட்டை வந்து எடுங்க. நாங்க சாராயத்தை எடுக்கிற தயாரா இருக்கிறவங்க போராடுவோம். நாங்க ரெடிங்க, வாங்க ஓரணியில் திரண்டு போராடுவோம். சாராயத்தை ஒழிச்சிருவீங்க. நீட்டை ஒழிச்சுட்டா சாராயத்தை ஒழிச்சிருவீங்க. நீட்டையும் ஒழிப்போம், சாராயத்தையும் ஒழிப்போம். ரெண்டுமே இந்த மக்களுக்கான கேடு. அது எப்படின்னா நீட்டுன்ற பேர்ல ஏழை தாளைகள் வந்து டாக்டருக்கு படிக்க முடியாம ஒரு பேரிக்காரை போடுறாங்க. இது எப்படின்னா உழைக்கும் வர்க்கல் அந்த இளைஞர்கள் படித்து ஒரு பொசிஷனுக்கு போகக்கூடாது, போதக்காரனாக்குறாங்க. ஆக மொத்தம் நீட்டு எங்களுக்கு ஒண்ணுதான், டாஸ்மாக்கும் ஒண்ணுதான். நீட்டையும் டாஸ்மாக்கையும் ஒழிக்கும் வரை விடுதலை சிறுத்தை இளைஞரணி ஓயாது. திருப்பி தேவையில்லாத கேள்வியை பேசி இங்க வம்பலுக்கு இருக்கு, நீ வந்திருக்கீங்க. வம்பலுக்கு இருக்கு, நான் ரெடியா இல்ல. நாங்க ஒழிப்பதற்காக ரெடியா இருக்கிறோம். இதோட நீங்க முடித்துக் கொள்ள முடியும். கேட்டுக்கொள்கிறேன். நீ வேணாமுங்க, நிறுத்துங்க. நீ எந்த நோக்கத்தில் கேள்வி கேட்கிறீங்க தெரியுங்க. அப்படி ஒண்ணு கேட்க புரியாத இல்லைங்க. நாங்கள் தெளிவா இருக்கிறோம். மதுவிலக்கை நாங்கள் கூட்டல் இருந்தாலும் கூட மதுவிலக்கை ஒழித்து போடுவதற்கு நான் தயாரா இருக்கிறோம். இதுக்கு மேல உங்களுக்கு நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ரெடியா இல்ல. நீட்டை ஒழிப்புனா மோடி அரசை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்க முடியுமா? மோடி அரசை ஒழிச்சிட்டு வேற ஒரு மோடி அரசு ஒழிக்க வேண்டிய அரசு, அது எந்த மாற்று கருத்து. ஏனால் ஜனநாயகத்திற்கு எதிராளிகள். டாஸ்மாக் விற்கிற ஸ்டாலினுடைய அரசு, டாஸ்மாக் விற்கும் ஸ்டாலின் அரசை மென்மேலும் வளர்ப்பதற்காகத்தான் டாஸ்மார்க்கை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். மீண்டும் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் டாஸ்மார்க்கை ஒழியுங்கள் போராடுறான். அந்த சக்தி இந்த சக்தியும் ஒரே சக்தி அவங்க கண்ணு பாக்குது பாரு. அப்ப நொல்ல கண்ணுமே தெரியுது. மோடியே இவர் ஒன்னாக்கு அவங்க விற்கிறாங்க. உத்தரப்பிரதேச அதுக்கு என்ன பயிற்சி சொல்றீங்க? ஊப்பில ஃபுல்லா அவங்க வித்துக்கிருக்காங்க. அவங்க என்ன ஆச்சு? ஊப்பில யாருடைய ஆட்சி நடக்குது சொல்லுங்க. நீங்க அதை கம்பேர் பண்றதே அயோக்கியத்தனம். நான் ஓப்பனா சொல்றேன். நீங்க மோடியும் ஸ்டாலின் ஒன்னா ஏங்க? அவை வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இவர் ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள். அந்த வரிசையில நீங்கள் மதுன்ற ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, டாஸ்மாக் இருக்குது, அதை ஒழித்து விட்டு என்றால் உங்களுக்கு சிறப்பு. அதுதான் நாங்க சொல்றோம். அதுக்காக போராடுவோம். ரொம்ப பாருங்களேன், இன்னும் ஒரு மாசத்துக்கு ஒழித்து விடுவார்கள். உங்க கட்சியை சார்ந்த நபர்கள் எல்லாம் அந்த இடத்துல நாச்சியால் சுகுந்தின்னு ஒருத்தங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படி ஒரு செய்தி வந்துச்சு. என்ன நடந்ததுங்க? விளம்பர தாரகை அந்த அம்மா வந்து ஒரு போகம் மக்களுக்காக நீங்க போராடுங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை.
எங்க தலைவர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது உங்க கட்சியில தான் வந்து இதை அப்படி இப்படின்னு 4 வந்து, எம்எல்ஏ 4 எம்எல்ஏ அப்படின்னு சட்டமன்றத்துல என்ன பண்றாங்க, அது திமுக பத்தி புகழ் பாடலாமா, இதை பத்தி கேட்கணும் கேட்கறீங்க. அப்படின்ற மாதிரி அது வந்து கேட்டிருக்காங்க நீங்க தலைவர்கிட்ட வந்து கேட்கணும், பக்கத்துல வந்து பேசணும் கொள்ளணும். எங்க தலைவர் பேட்டி கொடுக்கும்போது சொன்னா அந்த அம்மாவுக்கு வந்து விளம்பரம் இல்லாம இருக்குது பாவம். எங்கேயுமே விளம்பரம், இதுவே விளம்பரத்துக்கு குதிக்குது. கேமரா 4 பேர் கேமரா தெரிஞ்சோம்னா எடப்பாடி நம்மளை பார்த்துக்கிட்டு ஏதாவது செய்வாரு அப்படின்னு மிரட்டினீங்க அப்படின்ற மாதிரி யாரு? போட்டாங்க. அது மிரட்டுற அளவுக்கு அந்த அம்மா வந்து நாங்கள் அப்படி மிரட்ட மாட்டேன். பெண்களை யாரும் மிரட்டியதாக வரலாறு இல்லை விடுதலை சிறுத்தைகளுக்கு. அதெல்லாம் தேவையில்லாத கொஸ்டினை விடுங்க. அந்த அம்மா பாவம், நமக்கு நம்மளோட சகோதரி தான். நீ இப்படிலாம் தேவையில்லாத அரசியல் பண்ணாம ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்க. அங்கே இறந்து போயிட்டாங்கன்னா அங்கே போங்க. உங்களை விட எங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் இருக்குது. அந்த மக்கள் இன்னும் சொல்ல போனால் அங்கே செத்து போனவங்க எல்லாருமே ஏறக்குறைய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். அதுக்காக நாங்கள் போராடுகிறோம். அதை வந்து முறையாக கேளுங்க. அதை விட்டு விளம்பரம் பண்ணுறமே செய்கிறது வந்து இது ஒரு நல்ல அரசியல் இல்லை, ஆரோக்கியமான அரசியல் இல்லை என்பதை நான் பதிவு செய்கின்றேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருதுகளை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.